இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு சொல்லுகிறார். அங்கிருந்து வெளியே வந்த உடனே சீஷர்கள் அவர்கிட்ட போயிட்டு சொல்றாங்க. அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே? ஏனென்றால் அன்றைக்கு அந்த எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்ட அந்த ஸ்ட்ரக்சர், அந்த அழகு, இதெல்லாம் பார்த்து ஜனங்கள் வியப்படைந்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அதை பார்ப்பதற்காகவே ஒரு கூட்டம் செல்லும். அதே போல அந்த ஆச்சரியத்தை இயேசுவோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக சீஷர்கள் வந்த உடனே அவர் சொல்லுகிறார், இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆச்சரியமான காரியத்தை ஆச்சரியம் கலந்த ஒரு எண்ணத்தோடு கூட இயேசுவிடம் சொல்லி பெருமையாக பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லி வந்த சீஷர்களுக்கு ஒரு இடி போல ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இதெல்லாம் இடிக்கப்பட்டு போகும்னு சொல்லிட்டார். இவங்க என்ன எதிர்பார்த்திருப்பாங்க? இயேசு சொல்லுவார், ஆமா ரொம்ப சூப்பரா கட்டி இருக்கிறார் சாலமோன், என்ன அருமையா இருக்குது இல்ல ஆண்டவருடைய தேவாலயம், ஆண்டு கடவுளுடைய மகிமைக்காக கட்டப்பட்டிருக்கிறது, ஓ ரொம்ப சூப்பர், அது ஒரு நல்லா இருக்கு, இது அப்படி சொல்லுவார்னு எதிர்பார்த்திருப்பாங்க நினைக்கிறேன். ஆனால் அவர் புஷ்ன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். இப்போ சீஷர்களுக்கு ஒரே மண்டை குடைச்ச, ஒரே குழப்பம். இப்போ இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டாரே, ஒரு கல் மேல ஒரு கல் இராதுன்னு சொல்லிட்டாரே, இது எப்போ நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு வாஞ்சியோடு கூட பொதுவாக இயேசு கிறிஸ்து சில நிறைய போதனைகளை ஒலிவ மலையில தான் வச்சு சொல்லியிருக்கிறார். கிரேட் கமிஷன் என்று சொல்லப்படுகிறதான காரியம் கூட, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய், அந்த கிரேட் கமிஷன் கூட ஒலிவம் அந்த மலையில தான் ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்க, அந்த ஒலிவ மலைக்கு போன உடனே சீஷர்கள் மெதுவா அவர்கிட்ட வர்றாங்க. 3ஆம் வசனம், அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். பக்கத்துல வந்து அமைதியே கேட்கிறாங்க, இயேசுவே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராம போகுன்னு சொல்லிங்களே, நாங்க அந்த ஆலயத்தை பார்த்து பிரமித்து நாங்க பார்க்கிறோமே, ஆனால் நீங்க இப்படி சொல்லிட்டீங்களே, இது என்னைக்கு நடக்கும், எப்போ நடக்கும், உலகத்துடைய முடிவு எப்போ வரும், உங்க ராஜ்யம் எப்போ, அப்படிங்கிற கேள்விகளை அவரிடம் கேட்கிறார்கள். அதற்கு இயேசு அப்படியே பதில் சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படி சொல்லிக்கொண்டே வரும் பொழுது அதனுடைய அடையாளங்கள், இயேசு மீண்டும் இந்த உலகத்திற்கு வரக்கூடிய அந்த அடையாளங்களை குறித்து நிறைய காரியங்களை சொல்லிட்டே வர்றாரு. நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா முதல் அடையாளம் வஞ்சிக்கப்படுதல். அருமையானவர்களே, நம்ம வாழக்கூடிய இந்த நாட்களில கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு காலம் இல்லையா? நிறைய பேரை பார்க்கிறோம், நிறைய ஊழியர்களை பார்க்கிறோம், விசுவாசிகளை பார்க்கிறோம். கடைசி காலத்தினுடைய ஒரு அறிகுறி என்னன்னா வஞ்சிக்கப்படுதல். இயேசு சொல்லிக்கிட்டே வரார். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள், அப்படியே சொல்லிக்கிட்டே வருகிறாரு. பூமி எதிர்ச்சி உண்டாகும், கொள்ளை நோய் வரும், உபத்திரவங்கள் வரும் சொல்லிக்கிட்டே வருகிறார். 3வது உபத்திரவம், அதையும் சொல்லுகிறார். கடைசி காலத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டவர்கள் பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவமே கிடையாது என்று சொல்லி இன்றைக்கு பிரசங்கிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. உபத்திரவத்தின் வழியாகத்தான் நாம் பரலோகம் செல்ல வேண்டும் என்பது ஆண்டவருடைய நியதி, ஆண்டவர் அப்படித்தான் வைத்திருக்கிறார். ஆனால் அதை வஞ்சிக்கப்பட்டவர்களும் மாற்றி பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு இந்த உலகத்திற்கு மீண்டும் வரப்போகிறார், சீக்கிரமா வரப்போகிறார் என்பதற்கு ஒரு அடையாளம் இதே காரியங்கள் தான். உபத்திரவம், சபைகள் இன்றைக்கு உபத்திரவம் பண்ணப்படுகிறது. நம்ம ஜெபம் பண்ணணும் இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகள் உபத்திரவம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கிற உபத்திரவம் இருக்கும், ஆனாலும் எச்சரிக்கையா இருங்க, கலங்காதீங்க அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்து நீங்க தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா 4வதா கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள்.
ஆண்டவருடைய நாமத்தை தரித்துக் கொண்டே கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். ஒரு கூட்ட ஜனங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளை நம்பி மோசம் போவார்கள். தொடர்ந்து நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா அன்பு தணிந்து போகக்கூடிய ஒரு காலம், சுபாவ அன்பை இல்லாமல் போகக்கூடிய ஒரு காலத்துல நம்ம வந்து விடுவோம். 14ஆம் வசனத்தை வாஸ்து பார்த்தா, ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 27ஆம் வசனத்தை நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, மனுஷகுமாரனுடைய வருகை எப்படி இருக்கும் என்கிற ஒரு கேள்வி வருகிறது. அப்படி வரும் பொழுதுதான் 28ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பிணம் எங்கேயோ அங்கே கழுகு வந்து சேரும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து சேரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுடைய வருகையின் அடையாளங்களை அவர் சொல்லிவிட்டு முடிவு என்ன, பிணம் எங்கேயோ அங்கே கழுகு வந்து சேரும் என்று சொல்லுகிறார்.